உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திரு விஜய் அவர்கள் உங்க சிவகங்கை காரைக்குடி தொகுதிக்கு வந்தபோது உங்களை கையை உயர்த்தி காட்டியது, அதே போல உங்களை வாகனத்திலே நீங்களுமே முற்பட்டு வண்டியில அந்த ஏறி நின்ற காட்சிகள் எல்லாம், அதை எப்படி உணர்றீங்க? அந்த நிமிஷத்துல இருந்து என்ன உங்களுக்கு ஒரு மாற்றம் தென்படுகிறது? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம். ஏன்னா தலைவரே வண்டியில் ஏற்றினது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நீங்க ஒரு ரீல்ஸ் போடுற அரசியல்வாதி, எதை பார்த்தாலும் விளம்பரம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க இருக்கிறதா இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் போற இடங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காரு. பாத்தீங்களா அவர் பேசுறத? ரீல்ஸ்னா என்னது? ஆக்சுவலாக இட்ஸ் அ வே டு கம்யூனிகேட் வித் த மாசஸ். நான் இந்த தொகுதிக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளுங்கிறத மக்களுக்கு தெரியணுமா வேணாம். இன்னைக்கு அவருடைய ஒரு டம்மியாக ஒருத்தர் வச்சிருக்காரு, எம்எல்ஏன்ற பேரில், மாங்குடி இருக்காருல. இப்போ ஃபோனை திறந்தாலே அவரோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது யார் போட சொன்னது? அவரே போட சொன்னாரா? இந்த தொகுதியை பொறுத்தவரையில் 4 கார்னர் கண்டஸ்ட், 4 முனை போட்டின்னு ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 2 கார்னர் ஃபைட்னாங்க. இப்போ தலைவர் காரைக்குடிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் என்ன, தெர் இஸ் நோ ஃபைட். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது அடிப்படை வசதியான குடி தண்ணீருக்கே பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட கிராமத்தில், இந்த தொகுதியில் மட்டும். ஸோ அதெல்லாம் மக்கள் சொல்லும்போது கேட்கும்போதே அவ்வளோ கோவம் வருது. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாரை ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்றலாம் கேள்வி கேட்கணும். தண்ணி வாழ வேணும், தண்ணி எங்களுக்கு வேணும், தண்ணி இல்லாம உயிர் பாதுகாப்புக்கு ஒரு பிஎஸ்ஓ வச்சுக்கிற அளவுக்கு, அதுவும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பிஎஸ்ஓ வச்சுக்கிற அளவுக்கு டிகே பிரபுக்கு என்ன அப்படியே ஒரு அச்சுறுத்தல்? நீங்க இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 58 கொலைகள், என்ன காரைக்குடியில் மட்டும் 18 கொலைகள் பட்ட பகலில் வெட்டி கொண்டிருக்காங்க. இவ்வளவு மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது. கார்த்திக் சிதம்பரம் இப்போ 2வது டென்யூர், ஏதோ ஒன்று ஒரு ஈர்ப்பு இந்த மக்களுக்கு அவங்க மேல இருந்துட்டே இருக்குல்ல, ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்காங்க. ஈர்ப்புலாம் இல்லை, இவர் அவங்க அப்பா போட்டுற சட்டையை இவர் போட்டிருக்காரு, அப்பாவோட சட்டை தானே இவர் போட்டிருக்காரு. ஆமாம், சுயமாக உழைச்சியோ இல்லை வேலை செஞ்சோ மக்களோட இருந்தோ அரசியல் பண்ணியோ அப்படிலாம் அவர் அப்பா சட்டையை போட்டு சுற்றுறாரு. அவரோட ஹோம் பேஸ் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, அதில் 80% கிராமத்தில் தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போ என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு? இதை பார்லிமெண்ட்ல பேசினார், அதில் பேசக்கூட தேவையில்லை. அந்த தண்ணியை கொண்டாடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணியிருந்துக்கலாம்ல. இன்னைக்கு போகிறேன், இப்போ 8 மணிக்கு ஒரு கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்குறேன் தண்ணியெலாம் இருக்கேன், நான் இருக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி. அப்போ என்ன செய்றீங்க? அதை குடிச்சு பழகிட்டோம், அதை தான் குடிச்சுக்கிட்டோம். ஒரு இந்திய நாட்டு பிரஜை காரைக்குடியில் இருக்கவங்க ஒருத்தவங்க இல்லை, ஒரு கிராமமே உப்பு தண்ணியை குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு. நாம் தமிழர் கட்சி திரு சாட்டை துரைமுருகன் அவரும் உங்களை கடுமையான விமர்சனம், டென்டல் வேற சில வார்த்தையெல்லாம் கூட சொல்றாரு. அதையெல்லாம் சகோதரர் சாட்டை அவர்கள் ஃப்ரீ பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ரொமோஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விளம்பரமா? ஆமாம், மே பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அது விளம்பரம் தானே. ஸோ அதனால் பண்ணிட்டு போட்டு, இன்ஃபேக்ட் அவர் பேசுகிறது எனக்கு சிரிப்பாக தான். என்னுடைய ப்ராமிஸ், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், எந்த கான்ட்ராக்ட்னாலும் சரி அதுக்கு கமிஷன் நான் வாங்க மாட்டேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான 2026 சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலையொட்டி காரைக்குடி தொகுதியில் இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் டிகே பிரபு அவர்களோடு தொடர்ச்சியா களத்தில் அவரோடு மக்கள் பேசி கொண்டிருந்ததை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். தாவேகா வேட்பாளர் டாக்டர் டிகே பிரபு இந்த காரைக்குடி தொகுதிக்கு முழுமையாக பரிச்சயமான ஒரு நபராகவே அறியப்படுகிறார். அவரிடம் பல விஷயங்களை நள்ளிரவு 2 மணிக்கு எடுக்கக்கூடிய பேட்டி இது. மாலை நேரத்திலே எடுத்துடலாம்னு நினைச்சேன், மதிய நேரத்தில் எடுத்துடலாம்னு நினைச்சேன், ஆனாலும் அது முடியாது போனது. கடைசியாக 2 மணிக்கு தான் டாக்டர் எனக்கு நேரமே கொடுத்திருக்காரு. அவரிடம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். 2 மணிக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களோடு பயணித்தோம். டாக்டர் டிகே பிரபுவுக்கு அறிமுகமே தேவையில்லை.
காரைக்குடி தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க தாவேக ரசிகர்கள், தொண்டர்கள், டிவிகேவில் உங்களுடைய முகம் பரிச்சயமான ஒரு முகம்தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் உங்க சிவகங்கை காரைக்குடி தொகுதிக்கு வந்தபோது உங்களை கையை உயர்த்தி காட்டியது, அதே போல உங்களை வாகனத்திலே நீங்களுமே முற்பட்டு வண்டியில அந்த ஏறி நின்ற காட்சிகள் எல்லாம், அதை எப்படி உணர்றீங்க? அந்த நிமிஷத்துல இருந்து என்ன உங்களுக்கு ஒரு மாற்றம் தென்படுகிறது? என்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம். ஏன்னா தலைவரே வந்து நான் அதில் ஏறதுக்கு சிரமப்படும் போது அவரே கையை பிடிச்சி இழுத்து மேலே தூக்கி ஹெல்ப் பண்ணி வண்டியில் ஏற்றினது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. மக்களுக்கு வந்து அவர் என்னை அடையாளப்படுத்தினது வந்து விதம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எனக்கும் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பெரிய பெருமையை கொடுத்த என் தலைவருக்கு உங்கள் மூலயமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே கட்சிகள் எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் க்ரௌடை கூட்டுவாங்க, நிரப்புவாங்க ஆட்களை. ஆனால் டிவிகேவுக்கு அப்படி கிடையாது. நீங்க இந்த பகுதியின் மாவட்ட செயலாளரும் ப்ளஸ் வேட்பாளர். உங்களுக்கு எப்படி இந்த க்ரௌடுன்றது எப்படி வந்து சேர்ந்ததா நீங்க பாத்தீங்க? இங்க உங்க ஊர்ல பார்த்தது எப்படி? அது எந்த மாதிரி வந்து குழுமிட்டாங்க? இங்கே நம்ம தொகுதியில் நிர்வாகிகள் மீட்டிங் போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் மீட்டிங் போகிறோம்னா கூட நான் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லி நான் சொல்ல இந்த தொகுதியோட இந்த மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது. ஆனால் தலைவர் விசிட்டுக்கு அவங்கள்ட்ட கூட சொல்லலை. ஓகே. ஏன்னா இந்த ப்ரிப்ரேஷனில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால என்னால் யாரையும் இன்வைட் கூட பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் வந்து மக்கள் தலைவரை பார்க்கணுன்ட்டு மக்கள் தான் வந்தது. காரைக்குடி தொகுதி மேபி பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம், பட் கம்ப்ளீட்டா காரைக்குடி தொகுதி மக்கள் வந்து கட்சி பேதமின்றி தலைவரை பார்த்துட்டு போனாங்க. தலைவர் வரும்போது ஃபுல் ஆயிடுச்சு. உங்ககிட்ட இங்க மாவட்ட காவல்துறையா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், ஏதேனும் தகவல்களா சொன்னாங்களா? அவங்க தலைவர் வந்து போன பிறகாக நாங்க இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், அதே போல இப்படியெல்லாம் கூட்டம் க்ரௌடு கூடியது அப்படின்னு ஏதேனும் தகவல்கள் பேச ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னன்னா அவங்க சொன்ன ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே மீட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஃபென்சிங் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன், எல்லாமே அந்த ப்ரீவியஸ் நைட்டே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. இந்த தேர்தல் காலத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க தேர்தல் தேதி அறிவித்த மறுநாள்ல இருந்தே தொடங்கியது இந்த பயணம், பிரச்சார பயணம்ன்றது. நான் இன்று காலையிலேருந்தே பார்க்குறேன், சின்ன சின்ன கிராமங்கள், சில ஊர்கள் எல்லாம் சில தலைவர்கள் வர்றதே இல்லை, இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிற இடங்கள் எல்லாம் நீங்கள் போனதை நான் பார்த்தேன். ஒரு நாள் பொழுதுன்றது எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் பகல் பொழுதுல மதியம் 2 மணி வரைக்கும் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு 4 மணிக்கு தொடங்கிட்டீங்க. அது நைட்டு 10:30 வரைக்கும் 10 மணி டைம்ன்றது. அந்த 10:30ன்றது கொஞ்சம் கூடுதலாக 10:30, 11. அதுக்கு பிறகு நிர்வாகிகள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ 2 மணிக்கு உட்காந்து பேட்டி எடுக்கிறோம். இது ஒவ்வொரு நாளுமே இப்படியே தான் கண்டினியூ ஆகுதா? இந்த 15 நாட்களாகவே இப்படிதான் இருக்கு. அப்படிதான். எப்படி ஃபேஸ் பண்றீங்க இந்த நாட்களை? எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ஈஸி இல்லை, சிரமமான விஷயம்தான். பட் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதாவது இதில் மெயினாக மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு டயரிங்காக இருந்தாலும் இருந்தாலும் மறுநாளும் இதே தொடர்ச்சியாக செய்கிறோம்னா மக்கள்கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ், எதிர்பார்ப்பு, நம்ம போகும்போது மக்கள் வந்து எங்கள் தலைவர் மேலே வச்சிருக்க பாசம், எங்கே போனாலும் அவர் பேரை தான் வச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு வேட்பாளர் போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்க மக்கள் பெருசாக கண்டுக்கலைன்னா அது அவங்க டக்கு டக்குன்னு அப்படியே போயிடுவாங்க. இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே நின்று அவங்கள்ட்ட அவங்க பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட குறைகளை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தான் வருவீங்க, உங்கள் தலைவர் தான் வருவார், அதனால் இதை பண்ணிடுங்கன்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி முடிவே பண்ணிட்டாங்க. அதுதான் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் 4 கார்னர் கண்டெஸ்ட், 4 முனை போட்டின்னு ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 கார்னர் ஃபைட்டுனாங்க. இப்போ தலைவர் காரைக்குடிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் என்ன, தெர் இஸ் நோ ஃபைட். ஆமாம், அவர் வந்ததுக்கப்புறம் ஃபைட்டே இல்லை, போட்டியே இல்லைங்கிறத விட அவ்வளோ மக்கள் ஆர்ப்பரிச்சு, இந்த தொகுதி மக்கள் வந்து தலைவரை பார்த்துட்டு போனதுக்கப்புறம்
மக்கள்கிட்ட பேசுகிறோம்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு, அவர் தான் வருவார், அவர் தான் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலாக இருக்கே தவிர இது எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே என்ன போட்டி இருக்கு? இதே தான் பதில் சொல்கிறாங்க யார் மூலமாக கேட்டாலுமே மக்கள்கிட்ட. இந்த தடவை அவர் தான் வரணும், அதுவும் எங்கள் ஊருக்கே வேற வந்துட்டு போயிட்டாரு, கண்டிப்பாக அவர் தான் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஃபைட். மற்ற 3 வேட்பாளர்களையும் எப்படி பார்க்கறீங்க? அதில் ஒரு கட்சி தலைவர் வேற போட்டியிடுறாரு, தமிழ்நாடு தெரிந்த ஒரு தலைவர் திரு சீமான் அவர்கள், திரு மாங்குடி முன்னாள் எம்எல்ஏ திரு தேர்போகி பாண்டி. இந்த 3 பேரையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லிட்டேன். எந்த அண்ணன்? சீமான் அண்ணனுக்கு. ஓ, அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அமமுக வேட்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸ் எம்எல்ஏ இப்பவும் எம்எல்ஏ காபந்து எம்எல்ஏ திரு மாங்குடி அவர்கள், அவரை எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்கு நிகரான ஒரு போட்டியாளரா நீங்க கருதுறீங்களா? அவர் ஒரு மூத்தவர் வேற. போட்டிங்கிறத விட பொதுமக்கள் ஒருத்தன் தானே நானும். ஆமா, நிறைய ஆதங்கம், நிறைய கோபம் தான் ஜாஸ்தியா இருக்கு. போட்டிங்கிறது வந்து அதெல்லாம் இருந்ததுனால தானே, இருக்கிறதுனால தானே அவருடைய வேலையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா, மக்கள் தேவைகளை நிறைவேற்றியிருந்தா நம்மளுடைய ப்ரெசன்ஸே இங்கே தேவை இருந்திருக்காது. பட் அதை பண்ணாம இருக்கிறது தான். நீங்க நேரடியா பார்த்தீங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது அடிப்படை வசதியான குடி தண்ணீருக்கே பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட கிராமத்துல, இந்த தொகுதியில மட்டும். ஸோ அதெல்லாம் மக்கள் சொல்லும்போது அவங்க சொல்ற கேட்கும் போதே அவ்வளவு கோவம் வருது. அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாரை ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு தோணும். ஸோ அவரை பத்தி கேட்டீங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன். காங்கிரஸ் வேட்பாளர் அவரு. காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாகவும், காங்கிரசினுடைய பாரம்பரிய தலைவர்களா திரு ப சிதம்பரம், திரு கார்த்திக் சிதம்பரம், தொடர்ச்சியா 2வது டென்யூரும் திரு கார்த்திக் சிதம்பரம், இந்த மாதிரி காங்கிரஸுக்கு பலமான ஒரு தொகுதியா காரைக்குடி இருக்குன்னு சொன்னா மறுப்பீங்களா நீங்க? இருந்திருக்கலாம் முன்னாடி, ஏன்னா வேற சாய்ஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போதான் முதன்மை சக்தியாவே எங்க தமிழக வெற்றி காலம் வந்துடுச்சு. இன்னைக்கு திருப்பூர் அவினாசியில பார்த்துருந்தீங்கன்னா எப்படி மக்கள் வெள்ளத்துல வந்தாருன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாடு பூரா தளபதி வேவ் வந்து நீங்க பாப்பீங்க இந்த எலெக்ஷன்ல, வேவ் இல்லை, அது ஒரு சுனாமியை வந்து இந்த மாதிரி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு வேலை செய்யாம தனக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு, மக்களுக்கு வேலை செய்யாம இருக்கவங்க எல்லாம் இந்த சுனாமி அடிச்சுட்டு போகுது. நீங்க ஒரு ரீல்ஸ் போடுற அரசியல்வாதி, விளம்பரம் மட்டுமே உங்களுடைய முக்கியம், மூலதனம், உங்களுடைய எல்லாமே, எதை பார்த்தாலும் விளம்பரம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க இருக்கிறதா இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் போற இடங்களெல்லாம் பேசிட்டே இருக்காரு. பாத்தீங்களா அவர் பேசுறத? ரீல்ஸுக்கெல்லாம் லைக் தான் போட முடியும், ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசியல்வாதிகள் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு சக அரசியல்வாதியா இருந்தா அவங்க செய்த ஊழலை பற்றியும், அவங்க செய்த தவறுகளை பற்றியும் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கள் தலைவர் மாதிரி, இப்போ எங்களை மாதிரி, அந்த மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் சுயமாக உழைச்சி மக்களுக்காக சேவை செஞ்சு இன்னைக்கு முழு நேரமாக மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா சிறுமைப்படுத்துவாங்க. சிறுமை அவங்க இது அவங்களோட பேட்டர்ன். சிறுமைப்படுத்துறதுன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி ரீல்ஸ் டாக்டர் அப்படின்னு. ரீல்ஸ்னா என்னது? ஆக்சுவலா இட்ஸ் a way to communicate with the masses. அதுதான் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திக்கிறீங்க, விளம்பரம் மட்டும்தான் உங்களுக்கு பிரதானம்ன்றாரு அவரு. எதை செஞ்சாலுமே விளம்பரப்படுத்திப்பாங்களா? இது காரைக்குடி கல்ச்சரே கிடையாது. இது விளம்பரமா இல்ல கம்யூனிகேஷனா? நான் இந்த தொகுதிக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளுங்கிறது மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? இது பேர் டிரான்ஸ்பரன்சி. அவர் வந்து அதான் சொல்றேன், சிறுமைப்படுத்துறோன்ற பேர்ல இது சொல்றாருல. இன்னைக்கு அவருடைய ஒரு கைப்பாவையா இருக்கக்கூடிய ஒரு டம்மியா ஒருத்தர் வச்சிருக்காரு எம்எல்ஏன்ற பேர்ல, மாங்குடி இருக்காருல்ல. இப்ப போனை திறந்தாலே அவரோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது யார் போட சொன்னது? அவரே போட சொன்னாரா? இல்ல பிரபு ரீல்ஸ் வந்து மக்களை ரீச் பண்ணுது, நீ போய் ஏதாவது ரீல்ஸ் போடுப்பான்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தாரான்னு தெரியல. இப்ப போனை திறந்தாலே அவரோட ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. காமிக்கட்டுமா? நீங்க பவுன்சர் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? அதே போல 4 வண்டி, ஒரு வண்டி உங்க கார் போனா பின்னாடி 4 வண்டி போகுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து காரைக்குடியில பாக்குறதுக்கே புதுசா இருக்கு அப்படின்றாரு கார்த்திக் சிதம்பரம். அதாவது பொதுவாகவே இந்த கடந்த காலங்களில் இந்த மாதிரி கிரிட்டிசிசம், அவதூறுகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலை.
அது மாதிரி இந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்ணல. இவருக்கு நான் உங்கள் மூலமாக பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர் இந்த தொகுதியோட இந்த மாவட்டத்தோட பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டை டைரெக்டாக இந்த மாதிரி பட்ட பேர் வைக்கிறது, இந்த மாதிரி சிறுமைப்படுத்துறது, இந்த மாதிரி பேசுறதுனால நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா வேற யார் சொல்லியிருந்தாலும் இதை பெருசாக நான் எடுத்துருந்துக்க மாட்டேன். பவுன்சர் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு பவுன்சர் அப்படிங்கிறதோட அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்துறது, இல்லை ஒரு கிளப்ல வந்து அசம்பாவிதம் நடக்காம தடுக்கு, இது இந்த மாதிரி வெல் டிஃபைன்ட் ரோல்ஸ் இருக்கு பவுன்சர் அப்படின்னு. ஏன் கூட இருக்கிறது காவல்துறையிட்ட முறையா அனுமதி பெற்று பிஎஸ்ஓன்னு சொல்லுவோம். அவங்களுடைய அஜெண்டா வந்து உயிர் பாதுகாப்பு. ஒரு பவுன்சருக்கும் பிஎஸ்ஓக்கும் வித்தியாசமே தெரியாதவர்லாம் எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியுங்கிறது ரொம்ப சில்லியாகவும் ரொம்ப அபத்தமா இருக்கு. பவுன்சருங்கிறாரு, இது கூட தெரியாதா அவருக்கு? ஒரு பிஎஸ்ஓக்கும் பவுன்சருக்கும் வித்தியாசம் தெரியாதா? அது பிஎஸ்ஓங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை ஒரு எக்ஸ் சிஆர்பிஎஃப்ஓ சிஎஸ்எஃப்ஓ, ஒரு ட்ரெயின்டு பர்சனல் பியூர்லி ஃபார் லைஃப் ப்ரொடெக்ஷன். ஆமாம். ஸோ அதுக்கும் பவுன்சருக்கும் வித்தியாசமே தெரியாத ஒருத்தராக இருப்பாருங்கிறது நான் ஓரளவு அவர் மேலே கொஞ்சம் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா இது எப்படி சொல்கிறேனே தெரியல, ரொம்ப சீப்பாக இருக்கு. சிறுமைப்படுத்தணுங்கிற பேரில் அவரே சிறுமைப்படுத்திக்கிறது. உயிர் பாதுகாப்புக்கு ஒரு பிஎஸ்ஓ வச்சுக்கிற அளவுக்கு, அதுவும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பிஎஸ்ஓ வச்சுக்கிற அளவுக்கு டிகே பிரபுக்கு என்ன அப்படியே ஒரு அச்சுறுத்தல்? நீங்க இதை பலர் விமர்சிக்கிறாங்க. மதேஷ், கடந்த 5 வருடங்கள்ல இவங்களோட இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 58 கொலைகள், என்ன காரைக்குடியில் மட்டும் 18 கொலைகள் பட்ட பகல்ல வெட்டி கொண்டிருக்காங்க. காரைக்குடியில் அவர் சொல்றாரு, இந்த கலாச்சாரம் ஊர்ல இதே காரைக்குடியில் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க இதே சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில மட்டும் 18 கொலைகள் பட்ட பகல்ல, அதுவும் எல்லாம் மெயினான இடங்கள். அவ்வளவு மோசமா இருக்கு சட்டம் ஒழுங்கு. சந்தி சிரிக்குது. இதை பத்தி பேசுறதோ இல்லை இதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையோ எதுவுமே பண்ணாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இன்னொன்னு, இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய பதவியை இழக்காம இருக்கிறதுக்கு எதையும் செய்ய துணிவாங்கிறது சாதாரண மக்கள் கூட தெரியும். ஸோ ஒரு சாதாரண மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு இந்த காரைக்குடியில. அப்படிங்கிறப்போ இதை சில இன்புட்ஸ் வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சரி, பப்ளிக்ல இருந்தும் சரி, ஒரு சேஃப்டி கன்சர்ன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சப்ப நம்ம அதை ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி எல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ண ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு இது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. ஒரு பெரிய போட்டியாளரா மாறிட்டீங்களா, பொசிஷன் பண்ணிட்டீங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கூட நம்மளை விட்டு சென்றுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கா? நான் உங்களுக்கு அது ஒரு காமனான விஷயம் தானே. இந்த அரசியல்வாதிகள் எதை வேணா செய்வாங்களே. நீங்க அப்போ ஒன்றும் கத்தி எடுத்துட்டு சண்டை போடல அவங்கள. அதுவும் நீங்க ரொம்ப அக்ரெசிவா கோவமா எல்லாம் விக்ரஸா பேசி வயலன்ஸா எல்லாம் போறாலும் டிகே பிரபு கிடையாது. நீங்க வார்த்தையை கூட தேடி தேடி, அதாவது பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை நீங்களே வச்சு பாக்குறீங்க? நான் வச்சு பாக்குறதுல என்னைய சுற்றி இருக்கவங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய சர்க்கிள், அவங்களுடைய சஜஷனை நான் கேட்கணும்ல. அவங்க வந்து வெளியில பழகுறாங்க, நிறைய பேரோட பேசுறாங்க, பப்ளிக்ல இருந்து வர சஜஷன்ஸ்லாம் இருக்கு. இது என்னுடைய டெசிஷன் அப்படி கிடையாது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை ஊர்ல, பெண்களுக்கும் இல்லை, பொது மனுஷனுக்கு இல்லை, குழந்தைகளுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதை சஜஸ்ட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி ஃபேமிலி சொன்னதுனால வேற மறுக்காம அதை இது பண்ணோம். பட் அதை பெருசுப்படுத்தி அதை சிறுமைப்படுத்தி இன்னொன்னு சொல்றேன், அந்த பிஎஸ்ஓங்கிறது நான் உழைச்சி நான் சம்பாதிச்ச காசுல நான் சம்பளம் கொடுத்து என்னுடைய ஒரு பாதுகாப்புக்காக ஒருத்தர் வச்சிருக்கேன். இவங்கள மாதிரி அரசு பணத்துல, அரசாங்க பணத்துல அந்த பிஎஸ்ஓக்களை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க ஆள் கிடையாது. கடந்த பல ஆண்டுகள அரசாங்கத்தோட பிஎஸ்ஓக்களை தான் இவங்க வச்சிருந்தாங்க. இவங்கள சம்பளம் கொடுக்குறாங்க அரசு, அதுக்கு கூட காசை எடுக்க மாட்டாங்க.
அரசு பணத்தை தான் உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம வச்சிருக்கோம். இதை போய் அவங்க இப்படி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அற்பத்தனமா இருக்கு. இல்ல ஆஸ் எ பார்லிமெண்டேரியன், சட்டமன்ற உறுப்பினர், அவங்கெல்லாம் என்னென்ன அந்த பயன்பாடு, அவங்களுக்கான பாதுகாப்பு தேவை, அதையெல்லாம் இப்பவே தனக்குள்ளேயே தனக்கான ஆளை நியமிச்சு வச்சுக்கிறீங்கன்ற ஒரு பார்வையை உங்களை சொல்றாங்க. இல்ல அப்படி கிடையாது. ஆ. இல்ல அப்படி அந்த இல்ல அவங்களுக்கெல்லாம் சம்பளம் நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆனா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை அப்படின்னு இப்பவே அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு, அதிகாரத்துக்கு வராமலே இதையெல்லாம் ட்ரையல் வெர்ஷன் பாக்குறாரு. இல்ல ட்ரையல் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இது யாராச்சும் ட்ரையல் பார்ப்பாங்களா? இதுல என்ன ட்ரையல் பாக்குறதுக்கு? சரி, ஒரு உயிருக்கு ஒரு ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வகையான அச்சுறுத்தல் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 நாளைக்கு முன்னாடி காரைக்குடியில ஒரு டிபேட் ஷோ ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துது. ஒரு 3 கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு கட்சியை சேர்ந்தவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளார இதே கார்த்தி சிதம்பரத்தை கட்சியை சேர்ந்தவர் தான் முன்னாடி இருந்து சேரை தூக்கி வீசினாரு. நெறியாளர் ராஜேஷோட தலைய உடைச்சாங்க. இந்த காரைக்குடியில அவர் சொல்றாரு கலாச்சாரத்தை பத்தி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த காரைக்குடி ரவுடிகள் பூமி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு டிபேட் நடத்த முடியல இப்போ பப்ளிக்ல. என்ன டெமோக்ரஸி? ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க டிபேட். எல்லாத்தையும் உடைச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில இது தேவையா தேவையில்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இப்ப 2வது டென்யூர், ஏதோ ஒண்ணு ஒரு ஈர்ப்பு இந்த மக்களுக்கு அவங்க மேல இருந்துட்டே இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருக்காங்க. ஈர்ப்புலாம் இல்ல. இவரை வந்து அவங்க அப்பா போட்டுற சட்டையை இவர் போட்டிருக்காரு. அப்பாவோட சட்டை தானே இவர் போட்டிருக்காரு. ஆமா, சுயமா உழைச்சியோ இல்ல வேலை செஞ்சோ மக்களோட இருந்தோ அரசியல் பண்ணியோ அப்படிலாம் அவர் வரல. அப்பா சட்டையை போட்டு சுத்துறாரு. ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவர்கிட்ட இல்லைன்றீங்களா? நீங்க ஒரு தனித்துவம் இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரலன்றேன். ஐ மீன் அதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு, ஒரு பேட்டியில சொல்றாரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு போஸ்ட்மேன் ஜாப், அவ்வளவுதான். தெர் இஸ் நோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்து, ஒரு சமூக ஆர்வலராக இருந்து, இந்த தெருவில் தண்ணி வரலைன்னா அந்த சாதாரண சமூக ஆர்வலர்னால கொண்டு வர முடியும். ஒரு மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அந்த ஒரு தனி நபர்னால அந்த தண்ணியை எடுக்க முடியும். ஆனா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து எந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் கிடையாதான். இவர் வந்து போஸ்ட்மேனா மட்டும்தான் இருக்காராம். அப்புறம் எதுக்கு நீங்க இந்த போஸ்ட்மேன் பதவியை வச்சிருக்கீங்க? விட்டுற வேண்டியதானே, வேற யாராச்சும் போஸ்ட்மேனா இருந்துக்க வேண்டியதானே. ஒரு அரசு பதவியும் இல்லாம மக்களுக்கு சேவை செய்யறது நிறைய பேர் இருக்காங்க காரைக்குடியில. அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவ்வளவு சேவைகள் பண்ணிட்டு. நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை உட்காந்துட்டு இது வந்து ஒரு போஸ்ட்மேன் பதவி, எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப, அதாவது நான் வேலை செய்ய மாட்டேன், தொகுதிக்கு வர மாட்டேன், மக்களை பார்க்க மாட்டேன், தொகுதியில என்ன பிரச்சனைலாம் நான் கண்டுக்க மாட்டேன், எலெக்ஷன் முடிஞ்சவனே போயிடுவேன், திருப்பி 5 வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்க வருவேன். இந்த தடவை தாவைக்கா இல்லைன்னா இந்த தடவை எலெக்ஷன் கூட வந்திருக்க மாட்டார். தாவைக்கா இருக்கிறதுனால தான் அவர் இப்போ கேம்பெயினுக்கே வந்திருக்காரு. இல்லைன்னா அவருக்கு ஓட்டு கேட்கறக்கே அவர் வர மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எலக்டோரல் அரித்மெட்டிக்ஸை வச்சு அவங்களுடைய அரசியலை பண்றவங்க. இந்த 10-15 கட்சி இருக்கியா, நீ 2%, 1%, 3%, மொத்தமாக சேர்த்தா 37% வருதா, ஓகே அது போதும். எதுக்கு போய் உழைச்சிக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு குடி தண்ணீரை கொடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? ஓட்டு எனக்கு வந்துடும், இத்தனை கட்சியிலேருந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு திமிர்னு கூட சொல்லலாம். அந்த திமிருக்கெல்லாம் 23ஆம் தேதி பதில் இருக்கு. இந்த காலையிலேருந்து பயணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்கன்னு பார்த்தா, அதே போல் டிகே பிரபு அவர்கள் பேசுறத நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஒரு அக்ரெசிவ் மோடு கார்த்திக் சிதம்பரம் மேல அவர் உங்களை அட்டாக் பண்றாரு. அவர் மேல அவர் என்னை அட்டாக் பண்ணதுனால இல்ல, இன்னைக்கு நான் இன்னைக்கு தொடர்ச்சியா தொகுதியில மக்களா அவங்களோட குமுறலும் அழுகையும், அதாவது அவ்வளவு ஆத்திரமா வருது. இத்தனை வருஷமா ஒரு பார்லிமெண்டரியன் வந்து 80% கிராமத்து ஒரு தொகுதியில் நான் சொல்றேன், அவர் 6 தொகுதிக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். 6 சட்டமன்ற தொகுதி. அதுல உள்ள அவரோட ஹோம் பேஸ் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. அதுல 80% கிராமத்துல தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. அப்ப என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு? இதை பார்லிமெண்ட்ல பேசினாரு. அதுல பேசக்கூட தேவையில்லை. அந்த தண்ணியை கொண்டாடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணியிருந்துக்கலாம்ல. இன்னைக்கு போறேன், இப்போ 8 மணிக்கு ஒரு கிராமத்துல அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன் தண்ணிலாம் இருக்கா? இருக்கு, கொஞ்சம் உப்பு தண்ணி. அப்ப என்ன செய்றீங்க? அதை குடிச்சே பழகிட்டோம், அதை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இந்திய நாட்டு பிரஜை காரைக்குடியில இருக்கவங்க ஒருத்தவங்க இல்லை,
ஒரு கிராமமே உப்பு தண்ணியை குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்துக்கு போனப்ப நீங்க இருந்தீங்க. அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், ஒரு குடம் வெளியில இருந்து தண்ணி வாங்குறீங்க 15 ரூபான்னு குடிக்கிறதுக்காக. அந்த 15 ரூபா கொடுத்து வாங்க முடியாத வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க, வேலை கிடையாது, சும்மா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் வாழணும்னா தண்ணி வேணும்ல. அப்போ என்ன செய்வீங்கன்னா, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அரை குடம் வாங்கிக்கிறோம். அரை குடம் கடனா வாங்கி தன்னுடைய உயிரை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, அப்போ எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இந்த தொகுதியை வச்சிருக்காங்க. அதோட அந்த மக்கள் குமரோட வெளிப்பாடுதான் அது. அவர் என்ன இப்ப பர்சனலா இதை சொன்னார் அதை சொன்னாருங்கிறதுக்கெல்லாம் 1000 சொல்லலாம். அது நம்மளுடைய இது இல்லை. இவ்வளவு மோசமா மக்களையே சந்திக்காம, மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாம, டிபேட் ஷோக்கள்லையும் டிவிக்கள்லையும் மட்டும் உட்காந்து பேட்டிகள் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இன்னைக்கோ ஒரு நாள் வர்றது, ஆய் காமிச்சிட்டு போயிடுறது. இன்னைக்கு கேட்டீங்கல்ல, அவரெல்லாம் இந்த தொகுதியில 90% மக்கள் பார்த்ததே கிடையாது. டிவியில வருவாங்க அப்படிங்கிறாங்க. டிவியில பார்த்ததோட சரி. அதுதான் யதார்த்தம். அதைத்தான் மக்களோட மனக்குமுறல தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் அப்படி பேசின மாதிரி இருந்திருக்கேன். அவரு அவங்கள மாதிரி பர்சனல் அரசியல் காரணத்துக்காகவோ எதுக்காகவோ ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அந்த மாதிரி கீழ்த்தரமா பண்ற ஆள் நான் கிடையாது. அவங்க அதெல்லாம் செய்வாங்க. பட் அவங்க எதையும் செய்வாங்க. சரி, அலிகேஷன் எதுவும் இல்லை, திருடலை, கமிஷன் வாங்கலை, இந்த மாதிரி பார் நடத்தலை, இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாதப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிதுபடுத்து. இப்ப நீங்க சொன்னீங்க, இன்னொரு 3வது ஒரு விஷயம் சொன்னீங்க, 4 கார். எப்பவுமே அப்படிதான் போறீங்களா? அதாவது என்னுடைய கட்சி பேரு தமிழக வெற்றிக்கழகம். தமிழக வெற்றிக்கழகத்துல வந்து தமிழக வெற்றிக்கழகம் சொன்னாலே அவ்வளவு இளைஞர்கள், சொல்ல போனா த ஸ்ட்ராங்கஸ்ட் கேடர் சப்போர்ட் உள்ள பார்ட்டி இந்த ஹோல் ஸ்டேட்னா வந்து அது தமிழக வெற்றிக்கழகம் தான். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 20 பேர் அண்ணே நானும் வரேன் சொல்றாங்க. நம்ம டிவிக்கு உள்ள நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே இல்லை, நிறைய பேர், ஒரு 20 பேர் எப்படி ஒரு கார்ல போக முடியும்? காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ போனாலே கூட வர்றதுக்கு 2 ஆள் கூட இல்லை. அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டவுன் டு அர்த்தா இருக்காங்க. ஆள் இல்லை, இங்க யார் வருவா? டிரைவரும் இவங்களுக்கு தான் போகணும். ஏன்னா கூட வர்றதுக்கு ஆள் இல்லை. அந்த ஆபீஸ்லயே ஆள் இல்லையா, அப்புறம் எப்படி கட்சியிலையும் ஆள் இல்லை. இருக்குதே ஒரு 4 வயசானவங்க தான். அவங்க திமுக தோல்ல உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்குன்னு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப டவுன் டு அர்த்தாமா நாங்க 4 கார், 30 பேர் 20 பேர் எப்படி ஒரு கார்ல போக முடியும்? இல்ல அதுக்காக வேனை எடுத்துட்டு போக முடியும்? அப்போ 2-3 கார்ல போய் தானே ஆகணும். ஒரு நிர்வாகி கல்யாணம், அந்த நிர்வாகி கல்யாணத்துக்கு என் கூட இருக்க நிர்வாகிகள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க மாட்டாங்க? எல்லாரும் வராங்க. எல்லாத்தையும் எங்க கட்சி ஒரு சாதாரணமான கட்சி. எல்லாம் இருக்கவங்க எல்லாம் உறுப்பினராக இருக்கவங்க, நிர்வாகிகள் இருக்கவங்க ரொம்ப சாதாரணமானவங்க தான். எல்லாத்தையும் தனித்தனி கார் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கம்மி தான். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம கூட அந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்கள கூட்டிட்டு போக வேண்டியது யாரோட பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு தானே. ஒரு மாவட்ட செயலராக அதை நான் செய்யணும்ல. அதை செஞ்ச நீ 4 கார்ல போற, 3 கார்ல போற, அவ்வளவு பேர் இருக்காங்க எங்க கட்சியில, உங்கள்கிட்ட ஆள் இல்லை. ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க இதை பார்த்து? சீரியஸா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ற விஷயங்கள் அது. அவர் 4 கார்ல போறாரு, அதனால ஓட்டு போடாதீங்க. எங்க ஆளு, அது என்னுடைய கைப்பாவை, என்னுடைய பிஏ, என்னுடைய அழுத்தி சொல்லணும்னா எடுபடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவரை எதுவுமே செஞ்சதும் இல்லை, செய்யவும் இவர் விட மாட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட கேட்காம இவர் எதுவும் செய்ய மாட்டாரு. அவரும் செய்ய மாட்டாரு, அவர்கிட்ட கேட்காம இவரும் செய்ய மாட்டாரு. ஒரு மேலோட்டமான சில விஷயங்கள் அங்கங்க, இந்த பஸ் ஸ்டாப்பு இதுல எல்லாம் பேர் எழுதலாமோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி காமிச்சு, இதை நான் பண்ணேன், அதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர, இன்னைக்கு வர சொல்லுங்க, நான் அந்த காரைக்குடி தொகுதிக்கு கூட்டு போறேன், கிராமங்கள்ல உங்களுடைய நிர்வாக திறமை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சந்தி சிரிக்குது. ஊர்ல லைட் இல்லை. நான் உள்ள வரும்போது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை வந்து ஒரு செங்கப்ப மாதிரி, ஒரு ஸ்பெயின்ல உள்ள ஒரு நகரம் மாதிரி, அந்த மாதிரி மாதிரி ஆசையோட உள்ள வந்தேன். உள்ள போய் நான் டிராவல் பண்ணி பார்க்கும்போது இந்த கடந்த ஒரு 3 வருஷத்துல தண்ணி இல்லை, லைட் இல்லை, ரோடு இல்லை, நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துல.
அவங்க அந்த அரசு பள்ளிக்கு போறதுக்கு, அரசு பள்ளியில வறுமையா உள்ளவங்க அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் சின்ன குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு திருப்பி நடந்து வருது. அவ்வளவு அவலமான நிலைமையில இருக்கு காரைக்குடி தொகுதி. இவங்க காமிக்கிறதெல்லாம் வெறும் காரைக்குடியில உள்ள சில இடங்களை மட்டும் காமிச்சுக்கிட்டு இதை நான் பண்ணேன் அதை நான் பண்ணேன் அப்படின்னு. அவரை பார்த்து இந்த ஊர்ல வசிக்கிற ஒரு மனிதனா நான் முன்வைக்கிற கேள்வி, ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க, இவர் தான் கேண்டிடேட்னு அறிமுகப்படுத்த போறீங்க, அவருக்கு ஓட்டு சேகரிக்க போறீங்க. அப்போ ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா, நல்ல விஷயங்களை செய்த அரசியல்வாதியா இருந்தா, மக்களுக்காக உழைத்தவரா இருந்தா என்ன செய்யணும்? நான் இந்த தொகுதிக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் என்னுடைய பீரியட்ல, இப்பவும் கரண்டா நான் இருக்கேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருடைய இந்த 5 ஆண்டு காலத்துல இது நல்ல திட்டங்களை செஞ்சிருக்காது, உங்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு, அதனால இவருக்கு ஓட்டு போடுங்க. இதுதானே ஒரு நியாயமான ஒரு பிரச்சாரமா இருக்கணும். சரி, அதை விட்டுட்டு இவர் ரீல்ஸ் போடுறாரு அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க, இவர் வெளியூருக்காரரு அதனால அவருக்கு விபூதி அடிங்க, இவர் வந்தா இம்பேலன்ஸ் ஆயிரும் காரைக்குடி தொகுதி அதனால இவருக்கு போடாதீங்க, ஓட்டை மட்டும் மாங்குடிக்கு போடுங்க. இது ஒரு பிரச்சாரமா? இது ஒரு பிரச்சார யுக்தியா? இல்ல அவரு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றத சொல்ற 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாரு. இதை மட்டும் நீங்க எதுக்கு வரணும், அவங்க எதுக்கு வரணும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா புதுசா வரணும்னு நினைக்கிறவங்க நல்லது செய்யணும்னு நினைச்சு இல்ல அந்த மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சு அந்த பதவிக்கு வராங்க அப்படின்னா ஓகே. இல்ல ஆல்ரெடி இந்த பதவியில இருந்தவங்க மக்களுக்கு தேவையான நல்லதுகள்லாம் செஞ்சுதான் அவங்க பிரச்சாரத்துக்கே வர தேவையில்லையே. இந்த ஊர்ல நல்லது செஞ்சிருந்தா, மக்கள் உங்க பக்கம் இருந்தா, நீங்க எதுக்கு பிரச்சாரத்துக்கு வர வேணாமே, வீட்டுல இருந்து ஜெயிச்சிடலாமே. எதுவுமே செய்யல, அப்ப இப்படித்தானே வந்து கதறணும், பதறணும், உளரணும். அவர் ஈஸியா பாத்திர முடியும் மாங்குடின்றாரு திரு கார்த்திக். நீங்க கேட்டீங்கல்ல மக்கள்கிட்ட, நீங்க தானே நேரே கேட்டீங்க. அவர் நாங்க இப்ப போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டப்ப பார்த்தோம், இடையில பார்த்தவங்க எல்லாம் 1-2 காது ஊத்துல பார்த்தது, கல்யாணத்துல பார்த்ததான். தண்ணி இருக்கான்னு வந்து கேட்க வரல, லைட் எரியுத அந்த எத்தனை 800 குக்கிராமங்கள் இருக்கு, எத்தனாயிரம் பேர் எல்லாரும் கிராமத்தை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரைக்குடி தேவோட்டை இல்லைன்னா வெளியூர்கள் போய் வேற வழியெல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட பண்ணி கொடுக்க முடியாததுனால இவங்கதான் பாராளுமன்றமும் வச்சிருக்காங்க, இவங்கதான் சட்டமன்றமும் வச்சிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி காலங்காலமா வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருந்தீங்க. எங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தண்ணி கொடுக்க முடியலையே இப்போ வரைக்கும். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி திரு சாட்டை துரைமுருகன், அவரும் உங்களை கடுமையான விமர்சனம். இங்க வந்துட்டாவே உங்களது நீங்க தான் பெரிய ஒரு மெட்டீரியலா இருக்கீங்க, டென்டல் வேற சில வார்த்தையெல்லாம் கூட சொல்றாரு. அதையெல்லாம் சகோதரர் சாட்டை அவர்கள் வந்து ஒரு ஃப்ரீ பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ரொமோஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விளம்பரமா? ஆமா, என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அது விளம்பரம் தானே. ஸோ அதனால பண்ணிட்டு போட்டு விட்டேன். நம்ம அதை பத்தி ஒன்று சொல்றதுக்கு இவருக்கு ஏன் பதில் சொன்னா, இவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதனால பதில் சொன்னேன். அவருக்கு நான் பதில் சொல்லணும்னா இதில்லை, அது அவர் விருப்பம், அவர் பேசிட்டு போறாரு. அவர் தான் அண்ணன் போட்டிடுறாருல, அதனால பேசுறாரு போலி. அதுக்கு என்ன காரணம்ங்கிறதுலாம் நீங்க அவர்கிட்ட கேட்டா தானே தெரியும். என்ன காரணமா வேணா இருக்கலாம், பட் பேசுறாரு. அது வந்து அது இல்ல, அதுவும் போய் சேருது இல்ல. அவர் சொல்றாரு நீங்க எம்எல்ஏவா ஆயிட்டீங்க, எம்எல்ஏவா மாறிட்டாருப்பா அவரு, அவர் ஒரு வேற உலகத்துல இருக்காரு டி.கே. பிரபு அப்படின்னு. அதுக்கு வந்து பதில் வந்து 4ஆம் தேதி வரப்போகுது இல்லை, அதுக்கப்புறம் நம்ம இந்த விவாதத்தை வச்சுக்கிறோம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் அது பேசிக்கலாம். ஆனா அவருக்கு வந்து அது வந்து எந்த வகையிலையும் என்னை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அவர் பேசுறது எனக்கு சிரிப்பா தான், சீரியஸா ரொம்ப ஃபன்னா தான் எடுத்துக்கிறேன். அவரோட கிரிட்டிசிசம்லாம் சில நேரத்தில் நானே ரசிப்பேன். ஆமா, சரி பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுறது. சீரியஸ் அட்டாக் எல்லாம் கிடையாது அது. எனக்கு சீரியஸா தோணல, ஏன்னா அதுல எசன்ஸ் இல்லையே, கண்டென்ட் இருந்தா தானே. சரி, ஒரு அலிகேஷனா இருந்தா கூட அது ஒரு எசன்ஸ் தான், சும்மா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அதாவது என்னுடைய துறையை வந்து கேவலப்படுத்துறது, அதெல்லாம் வந்து அவருக்கு அளவு இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பட் பண்றாரு, நிறுத்த முடியாதுல்ல. நீங்க டென்டல் பல் மருத்துவர், ஆனா பொது மருத்துவர் போல நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் போல இந்த அவருடைய விமர்சனங்களுக்கு
என்னுடைய பதில் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலாக போவேன். அவர் 1000 விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதுக்கான நான் ஜாலியாக எடுத்துக்கிறேன்ட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே என்ன, இவர் வச்ச விமர்சனத்துக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஏன்னா சீரியஸ் பிசினஸ் இப்போ வந்து அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு இப்போ. ஆனா என் தொகுதியில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது எட்டி கூட பார்க்கல. ஏற்கனவே ஒருத்தரை பண்ணி அவரும் எதுவும் பண்ணல, திருப்பி அவரை மீண்டும் போடுங்கன்னா எப்படி போட முடியும்? மீண்டும்னா ஆல்ரெடி ஒன்றும் பண்ணவே இல்லை, திருப்பி வந்து மீண்டும்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு அப்படித்தான் இருக்குதா? சமூக பொது சேவை பண்ணணும், திட்டங்களை கொண்டாடணும், இது அடிப்படை தேவைகள் வசதிகளை செய்து கொடுக்கணும். இந்த காரைக்குடி தேவகோட்டை நகரங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு வர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலையே. என்ன டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க? இந்த காரைக்குடிக்கு பெருமை வந்து ஐயா வள்ளல் அழகப்ப செட்டியார் கொடுத்தது கல்வியை. அவர் கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஓட்டு மட்டும் வாங்கிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான். அதனால இவங்களோட விமர்சனங்கள் வந்து நான் சொல்லணும் மாதிரி ஜாலியா தான். அதிகப்படியா டி.கே. பிரபு விமர்சனம் தான் பிரச்சாரமாவே இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் செய்திகளா வருதா? உங்க பார்வைக்கு வருதா? உங்களை மட்டுமே குறிவைத்து விமர்சனம் அதிகமா இருக்குது இந்த தொகுதியில. அத நீங்க வந்து பயத்தோட உச்சகட்டம் தான் அது, வெளிப்பாடுதான் அது. என்ன பேசுறோம்னே தெரியாம வளர்றது, எதுக்கு பேசுறோம்னே தெரியாம வளர்றது. ஏதோ ஒன்று சொல்லணும் இவனை அப்படின்ட்டு அவன் அந்த வண்டியில போனான், இந்த வண்டியில போனான், இந்த சட்டை போட்டான், அந்த பேண்ட் போட்டான். ஒருத்தன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாக்கி டாக்கி எல்லாம் பயன்படுத்துறீங்கல்ல நீங்க, மாநாடுகள், உங்க பொதுக்கூட்டங்கள், அதெல்லாம் கூட ஒரு யாரு சொல்றது? எல்லாருமே விமர்சனம் உங்க மேல வைக்கக்கூடாது. எதுக்கு வாக்கி டாக்கி எல்லாம் வச்சுக்கிறாரு அப்படி என்ன ஒரு? அதாவது till today one of the best communication device in the world வந்து வாக்கி டாக்கி தான். ஏன்னா it does not require அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சுனாலே போதும். மற்ற இதுல மாதிரி சிக்னல் அதெல்லாம் அந்த பிரச்சனை. இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். எதனால போலீஸ் வந்து வாக்கி டாக்கி ரிலே பண்றாங்கன்னா ரிலேபிள் கம்யூனிகேஷன். இப்போ என்னுடைய மருத்துவமனைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேபின்லயும் வாக்கி டாக்கி இருக்கும். எதுக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபோன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு நீங்க ஈவன் இன்டர்காம் வச்சிருந்தா கூட அது ரிங் ஆகி அது யார் வேணா எடுப்பாங்க. தகவல் பரிமாற்றம் இன்ஸ்டன்டா இருக்குது. வாக்கி டாக்கிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை ரீச் பண்றதுக்கு ஒரு பட்டன்ல ரீச் பண்ணிடலாம். நீங்க தகவலை சொல்லிடலாம், அவங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ண. நீங்க விஷயத்த நீங்க இங்க வாங்க அப்படின்னா சொல்லிடலாம். இதை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. மாநாடா இருக்கட்டும், பிரச்சாரமா இருக்கட்டும், எங்கெல்லாம் இதை பயன்படுதோ அதை யூஸ் பண்றோம். இதை வந்து அவங்க வந்து இது ஏதோ அதான் சொல்றேன்ல, இந்த அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு இதெல்லாம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பேசிக்கான விஷயங்கள் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றோன்ற பேர்ல அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. மற்ற கட்சி கூட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது அவங்கள, ஆனா உங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. டிவிக்கு கூட்டம்னா ஒரு கண்ட்ரோல், ஒரு யார் கட்டுப்படுத்துறதுக்கே யாருன்னே இல்ல. சார், மற்ற கட்சியிலாம் கூட்டம் வந்து நீங்க வந்து கூட்டிட்டு வரணும் காசு கொடுத்து. ஒரு ஆளுக்கு 300 ரூபா ஒரு டாடா ஏசில 20 பேர் 10 பேர்னு ஏற்றி கூட்டு வந்து இறக்கிட்டு அவங்க எதுக்கு போய் அந்த தலைவரை போய் அடிச்சு பிடிச்சு பார்க்க போறாங்க? இதுல அவன் ஒவ்வொரு தொண்டனும் தன்னோட சொந்த காசுல, சாதாரண ஒரு ஆளா இருந்தா கூட அந்த உழைச்ச காசை எடுத்துக்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அவரை பார்க்கணுன்ற ஆசையில வராங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அதையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. தன்னெழுச்சி அவரை மக்கள் வெள்ளத்தை வந்து நீங்க ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ஒரு காசு வாங்கிட்டு வந்து மீட்டிங்ல உட்கார, இங்க உட்காரனா இங்க உட்காருவாங்க, இல்ல அங்கே உட்காரனா அங்கே, அது சொல்றது தானே இது பே. ஸோ பேமெண்ட்டுக்கு வர்றது உங்களுக்கும் ஒரு தன்னெழுச்சியா ஒரு தலைவனை பார்க்க வரவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரசிகர்கள் வாக்காளர்களா மாறுவாங்களா? ரசிகர்களாக தான் இருக்காங்களே விஜய் பின்னாடி நிக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்றாங்களே உங்க கட்சி. போன பேட்டியில இதுக்கு பதில் சொன்னேன், அதே பதில இப்பயும் சொல்லிடுறேன். இதற்கான பதில் சொல்றதுக்கு தேதி குறிச்சாச்சு, மே 4. இதற்கான பதில் அன்னைக்கு சத்தமா கேட்கும், சத்தமா. ஆமா, எல்லாருக்கும். உங்க ஃபேமிலியை பற்றியும் சிலது கேட்கணும். உங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஈர்ப்பு, காங்கிரஸ் குடும்பம்
அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து இன்னைக்கு நேர் எதிர் ஒரு அரசியலை இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க காங்கிரஸுக்கு எதிரான அரசியலை தான் இந்த களத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் செய்யறது காங்கிரஸ்க்கு எதிரான அரசியல் கிடையாது. ம். என்னுடைய நான் ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர், நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒழுங்கா செயல்படலைங்கிறது தான் எங்களுடைய வாதனை. இது கட்சியை பொறுத்தது. அவங்க யார் எந்த கட்சியா வேணா இருக்கலாம். ஒரு நல்ல செயல்படுறாங்க, மக்களுக்காக நிக்கிறாங்க, மக்களுக்காக உழைக்கிறாங்கன்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் ஏத்துக்குருவாங்க. ம். பட் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்களேங்கிறது தான் வாதமே தவிர அவங்க இந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அதனால எதிர்க்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அதுதான் எங்களுடைய கோபம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். நீங்களுமே உங்க குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம்னு சொன்னா நீங்க அதுக்கு மாறுபட்ட கருத்து சொல்லுவீங்களா? இல்ல ஆமாம் அரசியல் குடும்பம் தான் அப்படின்னு? அரசியல் குடும்பம் தான். காங்கிரஸ் அதற்கு பிறகாக உங்களுடைய பயணம் இன்னைக்கு ஆரம்பிச்சது இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா? டிவிகேல இருந்து தான் உங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, டிவிகே தான். தேவிக்கு தான். ம். அதுக்கு முன்னாடி அஹ், நான் ஒரு உறுப்பினராவோ அந்த மாதிரி எந்த கட்சியிலையும் இருந்தது இல்ல. என்னுடைய என்னுடைய மருத்துவ பணி, பொதுநல சேவை, இது ரெண்டுல மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸில் சிலம்பம் இந்த இதுல எல்லாம் அசோசியேஷன் பிரசிடென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கெலாம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ ஒரு பாடி பில்டிங் அசோசியேஷன் இருக்குது, அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி தான் ஈடுபட்டு இருக்கேனே தவிர கட்சியில் எந்த பதவியிலேயோ உறுப்பினராவோ அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு டிகே பிரபு? அது நான் சொல்கிறத விட மக்கள் சொன்னால் நல்லா இருக்குன்றது தான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக தெரியும் மே 4ஆம் தேதி எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்துலைங்க. மக்கள் நம் பக்கம், எங்கள் தளபதி எங்கள் பக்கம். ஸோ யாருமே எதிர்பாராத ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வரும். ரொம்ப முக்கியமான கேள்வி. டிவிகே ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும்? டிவிகே தான் இப்போ தமிழ்நாட்டின் ஒற்றை நம்பிக்கை. ம். ஆமாம், அது வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட ஒரு பொதுமக்கள்கிட்ட, பொது ஜனத்தை, பாமர மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க ஏன் டிவிகே வரணும். அதுக்கான விடை வந்து நான் ஒரு 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 கேண்டிடேட்டாக அதுக்கு நான் பதில் சொல்கிறத நீங்கள் ஒரு சாதாரண ஒரு காய்கறி விற்கிற அம்மாட்ட நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் கிடைக்கும். ஒரு 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 மெடிக்கல் ஷாப்பில் இருக்க ஒருத்தட்ட கேளுங்க, அதுக்கான பதில் கிடைக்கும். எந்த தரப்பட்ட மக்கள்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்க, ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, ஒரு நர்ஸ்கிட்ட கேளுங்க, யார்கிட்ட நீ கேட்டாலும் அதுக்கான பதில், அருமையான பதில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வரும். எதுக்கு வரணும்? ஸோ அவங்கள்ட்ட கேட்குறது தான், கேட்டால் தான் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். ஏன் காரைக்குடி எம்எல்ஏவாக டிகே பிரபு வர வேண்டும்? எதற்காக? நம்ம இந்த தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய வேண்டிய டாஸ்கே ரொம்ப மிகப்பெரியதா இருக்கு. அதையே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது போக நம்ம ஊரை காரைக்குடியை டெவலப் பண்ணி பெட்டர் சிட்டிஸா மக்கள் வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு, இங்கே வேலை செஞ்சு, இங்கே படிச்சு, இங்கே வேலை செஞ்சு, இங்கே சம்பாரிச்சு, இங்கே செட்டில் ஆகிறதுக்கு அதுக்கான பணிகள் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இப்போ பதவியில் இருக்கவங்க செய்யலை. அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் செய்யலை. இது ரெண்டையும் செய்யணும்னா முழு நேரமா மக்கள் பணி, மக்கள் சேவைன்னு சிந்திக்கிற, செயல்படுற ஒருத்தவங்க வந்தால் தான் இதை சரி பண்ண முடியுங்கிறது எங்களுடைய எண்ணம். அவங்களுக்கெல்லாம் இப்போ பதவியில் இருக்கவங்களுக்குலாம் அரசியல் வந்து தொழில். எங்கள் தலைவர் என்ன மாதிரி ஆட்கள்லாம் எங்களுடைய தொழில், நாங்கள் ரசித்த, நேசித்த, உழைத்த தொழிலெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கோம். அதுதான் வித்தியாசம். மக்கள் அங்கீகரிப்பாங்களா உங்களை? நீங்கள் கேம்பெயின் வந்தீங்கன்னா தெரியும். ம். அங்கீகரிக்குங்கிறத விட நம்மளோட மக்கள் தான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இந்த தேர்தலுடைய அவுட்கம்ல. கண்டிப்பாக டிவிகே தான் ஆட்சி அமைக்கும், கண்டிப்பாக உங்கள் தலைவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது ஆழமான அழுத்தமான நம்பிக்கையாக இருக்கு. சும்மா வார்த்தை இல்லை. அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது வேட்பாளர் தான் போய் கேட்கணும். இனி ஜெயிக்க வச்சிருக்கேன்னு போய் கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க,
ஜெயிச்சுட்டு வாங்கன்னு எல்லாம் கை கொடு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்கன்றாங்க. சரி. அப்போ குறைகளை சொல்றோம், உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு அப்படின்னு இப்படி ஒரு ஃபீட்பேக்கு நான் கேள்விப்பட்டதில்ல. அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம கேம்பெயினிங்லாம். காரைக்குடி வாக்காளர்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஒரு உங்க மூலமா, மாதேஷ் மூலமா, உங்களுடைய இந்த சேனல் மூலமா என்னுடைய ப்ராமிஸ் நான் சொல்லிடுறேன். இந்த நான் போட்டியிடுற இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு, ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேங்கிறத இப்போ உங்க மூலமா சத்தியமா பண்ணித்தரேன். எல்லாரும் செய்வேன்றது சொல்லுவாங்க, நீங்க செய்ய மாட்டேன்றது சொல்றீங்க. செய்ய மாட்டேங்கிறது எதை செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியம். செய்யறது ரெண்டாவது தான் வரும். முதல்ல எதை செய்ய மாட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பணி அந்த மாதிரி பணியா இருந்தது ஒரு காலத்துல, இப்ப அப்படி இல்லை. லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், கான்ட்ராக்ட், அதாவது தொகுதி பணிகள் இது பண்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிதி வரும், மேம்பாட்டு நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதி. ஒரு பஸ் ஸ்டாப் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ரோடு, ஒரு 10 லட்ச ரூபா ரோடு, இல்லை ஒரு 10 கோடி ரூபா ரோடு அப்படின்னா எனக்கு 25% கொடு, 35% கொடுன்னு முன்னாடியே அந்த பதவியில் இருக்கவங்க வாங்கிடுவாங்க. மீதி இருக்க 65%ல மற்றவங்கெல்லாம் எடுத்து கடைசியா அந்த கான்ட்ராக்டரும் சம்பாரிச்சு அவனும் பணக்காரனாகும். அப்போ ரோடு எப்படி இருக்கும்? ஸோ மேலேருந்தே பிரச்சனை இருக்குல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த எந்த கான்ட்ராக்ட்னாலும் சரி அதுக்கு கமிஷன் நான் வாங்க மாட்டேன். அந்த பட்ஜெட்ல உலகத்தரம் வாய்ந்ததா யாரு எந்த கான்ட்ராக்ட் பண்ணி தருவாங்களோ அவங்கள்ட்ட அதை முழுமையா கொடுப்போம். 1 ரூபா நான் வாங்க மாட்டேன், இது சத்தியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய மோசமான தொழில்களை அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பார் நடத்துறது, அவங்க பேர்ல இல்லாம பினாமி பேர்ல நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியமா பண்ண மாட்டேன். அதுக்கான தேவை நமக்கு கிடையாது. மக்கள் பணின்னு வந்தாச்சு, மக்களுக்காக உழைக்கணும்னு வந்தாச்சு, இது நான் பண்ண மாட்டேன். பண்றேன்னு சொல்றதுக்கு நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு. பட் அதுக்கான டைம் இப்போ இல்லை. அதை நான் ஸ்டார்ட் பண்ணனாலே ஒரு 2 மணி நேரம் அதை பத்தி பேச வேண்டியிருக்கும். பேசிக்கா ஒரு 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அடிப்படையான விஷயங்கள், இந்த குடிதண்ணீர், மின்சாரம், சாலை வசதி, பெண்கள் பாதுகாப்புங்கிறதுலாம் ரொம்ப மஸ்ட் டு டூ. அது போக நம்ம நகரங்களை டெவலப் பண்றதுக்கு ஒரு மினி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று காரைக்குடி தேவோட்டை ஒட்டி உள்ள பகுதியில் கிராமப்புறங்க ஃபோக்கஸ் பண்ணி அங்கே சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கிறது, அங்கே சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை கொண்டு வரது, நம்ம மண்ணை சார்ந்த தொழில்களை, அரியக்குடி விளக்கு, ஆத்தங்குடி டைல்ஸு, நம்ம கொட்டான்னு சொல்லுவோம், பெட்டி செய்கிறது, கந்தாங்கி சேலை செய்கிறது, முறுக்கு, அதிரசம், சீடை, இது எல்லாமே ஒரு இடத்துல யாரெல்லாம் இந்த புதுசாக தொழில் முனைவராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணி இங்கேருந்து மேட் இன் காரைக்குடி அப்படிங்கிற பிராண்டில் இதெல்லாமே உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மண்ணோட பாரம்பரியத்தையும் விஷயங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது ஒரு இது. இப்போ டெக்னாலஜி ஏறாது. ஸோ நம்ம இவி, பேட்டரி மேனுஃபேக்சரிங், ட்ரோன், ஏன்னா இங்கே பக்கத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு கர்நாடகாத்தான்ல, அதை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணி ட்ரோன் டெஸ்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இங்கே சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பல விஷயங்களை காரைக்குடியில் பண்ணலாம். டூரிசம்ங்கிறது டூரிஸ்டா அவங்களா பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கோஆர்டினேஷன் எதுவுமே கிடையாது. பிராண்டிங் காரைக்குடிக்கு அவங்கள பிராண்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர காரைக்குடியை யாரும் பிராண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைந்த ஊர் இது. இதை பிராண்ட் பண்ணணும். இங்கே இருக்க நகரத்தார்களுடைய கலாச்சாரத்தையும் அந்த ஆர்கிடெக்சரையும் பிராண்ட் பண்ணணும். வெளிநாட்டுலேருந்து வெள்ளைக்காரங்க வராங்க, பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அது ரேண்டமாக போயிருக்காங்க. இது இன்னும் ஆர்கனைஸ்டாக பண்ணால் நம்ம வெள்ளைக்காரன் வரணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தூர்காரங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க, கர்நாடகாலேருந்து வரவங்க, பெங்களூர்லேருந்து பார்க்குறதுக்கே நிறைய ஆசைப்படுவாங்க. உணவு, ஒரு ஃபுட் வில்லேஜ், ஒரு சின்ன பார்க் பண்ணுற இடத்துல ஃபுட் வில்லேஜ் பண்ணிடலாம். அனைத்து இங்கே உள்ள எல்லா உணவும் எப்போதும் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல திட்டங்கள் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொன்னது சுருக்கமான விஷயம். அஜெண்டா ஒன்று தான். இங்கே படிக்கிறதுக்கான வசதி ஆல்ரெடி வள்ளல் ஐயா அழகப்ப செட்டியார் அவர்களால பண்ணி கொடுத்துட்டாங்க.
படிச்சிடுறாங்க பசங்க. நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஜாப்ஸ். வெளியூர் போகாமல் இங்கே ஜாப் கிரியேட் பண்ணணும். அந்த படிக்கிற பெண்கள் கிராமத்துலேருந்து வந்து படிக்க வராங்க, அவங்களுக்கு பஸ் வசதி இல்லை, அதனாலே நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை பண்ணணுங்கிறது நிறைய இருக்குது. நான் ஒரு நாள் என்னோட மேனிஃபெஸ்டோ ஷேர் பண்ணுறேன், என்ன செயல் திட்டத்தை ஷேர் பண்ணுறேன். 2030 விஷன் 2030 ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆஸ் எ எம்எல்ஏ கேண்டிடேட்டா டிவிகே வேட்பாளரான திரு டி.கே. பிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை உங்கள் மக்களுக்கும் அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேருக்குமே இது போய் சேரும். அவங்க அதே போல் இந்த நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஆனாலும் 2 மணி, ஐ திங்க் 3 மணி ஆக போகுது, சூப்பர், இரவு 3 மணி. இந்த நேரத்தில் கொடுத்த இந்த பேட்டியை உங்களுடைய மக்கள் நீங்கள் உளமாற உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்றத கேட்பாங்க. அது ஒரு வித்தியாசமான பேட்டியாக இருந்தது எனக்கு. திடீர்னு கொஞ்சம் கோபமெல்லாம் பட்ட மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் கோபம் இல்லை, மக்களுடைய ஆதங்கம், வலி, அதை நான் வந்து எதை பேசணுமோ அதை பேசாமல் என்னைய உட்காந்து பேசிட்டு இருக்காங்களேன்ற ஒரு கோபத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க. அதுதானா அப்படின்றதையும் அவங்களே சொல்லுவாங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ மனுஷ்.